அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி பிரேக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 சீரீஸ் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வோடஃபோன் இந்தியாவில் 5G நெட்வொர்க் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துலாம். iQOO Z6 Lite இதோட லான்ச் பற்றியும் தெரியுது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்கல் நம்பர் 920ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டர் புதுசாக ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் ரிலேட்டட் ட்வீட்ஸ் ஆப்ஷன் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ நீங்கள் ஏதாவது ட்வீட் பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்வீட் மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற ட்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷன்ஸில் ஹைலைட் ஆகும் அப்படின்னு தெரியுது கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒரு ட்வீட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய ட்வீட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே சஜஷன்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரும் ட்விட்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபைனலாக வோடஃபோனும் அவங்களுடைய 5G நெட்வொர்க் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. 5G அப்படின்னு சொல்லும்போது ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்டோபரில் தான் வோடஃபோன் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்தியன் மொபைல் காங்கிரஸ் இந்த ஈவெண்ட்டில் 5G இவங்க லான்ச் பண்ணி டெல்லியில் ஃபஸ்ட்டு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி 12 to 13 சிட்டிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சைனீஸ் எக்யூப்மெண்ட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, இவங்களும் ஏர்டெல் மாதிரி நோக்கியா அண்ட் எரிக்சனோட தான் கொலாப் பண்ணி இந்தியாவில் 5G ரோல் அவுட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க பிக் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட தான். ஏன்னா ஐஃபோன் 14 சீரீஸ் செப்டம்பர் 7 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் இருக்குது. எப்போவுமே குளோபலில் லான்ச் பண்ணும்போது இந்தியாலையும் பேரலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ஐஃபோன்ஸே இந்தியாவில் கிடைக்கும் தெரியுது. ஏன்னா சைனாவில் நிறைய கிரைசிஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு பேட்ச் தான் சைனாவில் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 14 சீரீஸ் கம்ப்ளீட்டாக இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஐஃபோன் 14 சீரீஸ் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. மினி வெர்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே மானிக்கர்ஸ் மினி அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ 4 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 மேக்ஸ், ஐஃபோன் 14, ஐஃபோன் 14 ப்ரோ, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த 4 பேரில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இதில் 2 A15 பயோனிக், 2 A16 பயோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக லான்ச் அன்னைக்கு தான் தெரியும் எந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. சாம்சங் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் கேலக்ஸி A02 என்ட்ரி லெவலாக இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரியோட கொண்டு வராங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ LCD பேனல், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் 50 மெகா பிக்சல் டுவல் சென்சார்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம். 1 UI கோரில் தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. என்ட்ரி லெவல் டிவைஸ் இல்லையா. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து என்ட்ரி லெவல் டிவைசஸும் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட விவோடைய Y35 இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. Y சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே ஆஃப்லைனில் தான் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவிலையும் ஒரு 4G டிவைஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. 4G அப்படின்னு சொல்லும்போது இது Snapdragon 680 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஃபீச்சர்ஸோட இது 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஒரு 15000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட போக்கோடைய M சீரீஸ் புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ M கம்மிங்னு. இங்கே M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி தான். G99 அப்படின்னு போட்டு டீசர் ரிவீல் பண்ணியிருக்கிறதுனால 4G டிவைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது போக்கோ M5 4Gயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுடைய M சீரீஸ் லைனப்பில் இன்னொரு டிவைஸ் இந்தியாவில் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. G99ல் Xiaomi இன்னொரு சப் பிராண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆயிருக்கு. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 2 சப் பிராண்ட் வச்சுருக்காங்க, ரெட்மி, போக்கோன்னு. அது கீழே எக்கச்சக்கமான ரீபிராண்டிங் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சப் பிராண்ட் இவங்க ஒர்க் பண்ணுறதாகவும், இந்த சப் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக் யூசர் இன்டர்ஃபேஸில் இவங்க கொண்டு வராங்க. ஏன்னா ஷாமியுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் Mivi 13-12 எல்லாமே ஆப் கிராஷ், நிறைய பக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்ஸ், இது எல்லாமே யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால எக்ஸ்க்ளூசிவாக யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் நியர் டு ஸ்டாக் இருக்கிற மாதிரி ஒரு சப் பிராண்ட்
பிராண்ட் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. இதில் வந்து பட்ஜெட் கேட்டகரி, அதாவது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட், அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் 20,000 to 25,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மட்டும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னும் வந்து தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் 765 778ன்னு இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமி இன்னொரு சப் பிராண்டாக, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட ஷாமி எப்போ 12 லைட் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், 12 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 11 லைட்டும் எல்லா இடமும் லான்ச் பண்ணி லாஸ்ட்டாக தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 12 லைட்டும் அப்படி தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இங்கே 12 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து மலேசியாவில் லான்ச் ஆயிருக்கு. எஸ், மலேசியாவில் வந்து 108 மெகா பிக்சல் ஸ்னாப்ட்ராகன் 778 அதோட ஸ்லீக் டிவைஸ் குளோபல் எப்படி இருந்ததோ அதே ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மலேசியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 26 அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா, ஷாமி 12 லைட்டுடைய ஃபர்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 26 அன்றைக்கி. மிவி இந்தியாவில் பேக் டு பேக் Duopods லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காது Mivi Duopods F70. இந்த F லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக F50 கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி F40 F60 இருக்குது. இப்போ வந்து F70யும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ், இதுவும் வந்து உங்களுக்கு ENC சப்போர்ட்டோடு இவங்க கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ Mivi Duopods F லைனப்பில் இன்னொரு TWSம் இப்போ அவைலபிளாக இருக்குது. iQOO இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று வந்து G6 லைட், ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, Vivo T1X, அதை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க ஒரு 4G டிவைஸாக. இப்போ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO G6 Pro SE. இதுவும் வந்து இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் 12205 இந்த மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து 5G டிவைஸாக 4G டிவைஸாக தெரில. பட் iQOO G6 Lite அப்படின்னு பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 680ல் ஒரு 4G டிவைஸாக இந்தியாவில் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். வோடஃபோன் முதல்ல இந்தியாவில் எங்கே வந்து 5G ரோல் அவுட் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 888+. நிறைய பேர் சரியான பதில் சொல்கிறீங்க. அதில் வின்னர் வந்து விவேக். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.